செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோ எதை பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், ஏஜ் லிமிட் என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷனும் சரி, யூடியூப்லேயும் சரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து சர்ச் பண்ணி பார்த்துருங்க. அதை பற்றின டேட்டா எதுவும் கிடச்சிருக்காது. ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் 21 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா, 17 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மந்த் வரும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, 23 வயசு இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதை 85% வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23 வயசு வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன் அப்படின்னா ஏர்ஃபோர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மந்த் இந்த மந்த் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்க்காதவங்க பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷனை பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை பற்றி பார்க்காதவங்க நம்ம யூடியூப் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மந்த் ஃபிப்ல நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் 23 இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா அந்த ஏர்ஃபோர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் அக்னிபாத் ஸ்கீம் தான். நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஆர்மி எல்லாமே அக்னிபாத் ஸ்கீமாக பண்ணிட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி 23 வயசாக இருந்தது. ஜிடி மட்டும் 21 வயசு இருந்துச்சு. பட் இப்போ 21 வயசாக பண்ணிட்டாங்க அந்த அக்னிபாத் ஸ்கீம் வந்ததுலேருந்து. அப்படி மாற்றிருந்தாங்க அப்படின்னா அந்த ஏர்ஃபோர்ஸுக்கு தான் மாற்றிருக்கணும். பட் மாற்றலை. ஏன் அப்படின்னா அப்படி மாற்றிருந்தாங்க அப்படின்னா அதில் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு ஏஜ் லிமிட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுறதுக்கு 85% சான்சஸ் இல்லை. அதனால் நீங்கள் 17 வயசுலேருந்து 21 வயசு ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இந்த 2003 டேட், 2002 டேட், இந்த மாதிரி நிறைய பேர் டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி என்னால் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அவங்க வைக்கிற க்ரூஷியல் டேட் என்னவோ அதுதான். அது யாரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஓகேங்களா? போன வருஷம் 2002 கொடுத்துட்டாங்க. இந்த வருஷம் 2003 கொடுப்பாங்க. 1 அக்டோபர் 2003 கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் பேக்லாக் ஆயிடுவாங்க. இதுக்கு அப்புறம் இருக்கவங்க மட்டும் தான் தப்பிச்சுக்காங்க. ஓகேங்களா? அதனால அவங்க வைக்கிற க்ரூஷியல் டேட் என்னன்றது நம்மளால கெஸ் பண்ணி சொல்லவே முடியாது. 21 வயசு ஆகாமல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியும், செலெக்ஷன் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வர செலெக்ஷனுக்கான ஏஜ் லிமிட். அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லிட்டேன். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு ஆஸ்பிரன்ஸ் தான். இந்தியன் ஆர்மிக்கு சரி எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் ஸ்டடி மெட்டீரியல் கேட்டிருக்கீங்க. படிக்கிறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் தான் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கு. உங்களுக்காகவே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸ், ஜிகே, சயின்ஸ் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை படிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களால் 45 கொஷனுக்கு மேலே அடிக்க முடியும். இது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடித்து சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் அதை பற்றின வீடியோ கமிங் சூல நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஓகேங்களா? அண்டு இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஜிகே, சயின்ஸ் எல்லாமே. ஏன்னா நீங்கள் எக்ஸாமில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கும். ஆனால் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, வேறு ஏதாவது ஃபோர்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.